Hello, good evening students. In the video நம்ம பார்க்க போறது TNPSC Group 4 and 2 கான வினாக்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, நம்மளுடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஓகே, இப்போ 25வது கணக்கு பார்க்கலாம். போன வீடியோ வரையும் நம்ம வந்து 24 கணக்கு பார்த்துருக்கோம். இதில் பர்சன்டேஜ் சதவீதத்தில் 24 கணக்கு பார்த்துருக்கோம். அடுத்தது 25வது கணக்கு இந்த வீடியோவில் ஒரு 6 கணக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? கணக்கு பாருங்கள். A level of water in tank is increased கொடுத்துட்டு percentage கேட்பான். ஓகே, from 35 liters to 50 liters in a 2 minutes. அதாவது தண்ணீர் தொட்டியில் தண்ணீரின் அளவு 2 நிமிடத்தில் 35 லிட்டரிலிருந்து 50 லிட்டராக அதிகரிக்கிறது. எனில் அதிகரித்த தண்ணீரின் சதவீதம் என்ன? இப்போ பாருங்க, சொல்யூஷன்ஸ் இங்கே ஒர்க் அவுட் பண்ணுறோம். சொல்யூஷன் இதுக்கான சொல்யூஷன், அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச். இங்கே அமௌண்ட் லிட்டர் ஆஃப் சேஞ்ச், லிட்டர் எவ்வளோ லிட்டர்லேருந்து சேஞ்ச் ஆகுது by original value, original liters. Okay, amount of change in the liters எவ்வளோ 30 லிருந்து 35க்கு இன்க்ரீஸ் ஆகுது. 35 லிருந்து அப்போ இன்க்ரீஸ் எவ்வளோ 15 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 15 by ஒரிஜினல் வந்து 35 into 100. பர்சன்டேஜ் கேட்குற பர்சன்டேஜ் போட்டுருவோம். ஓகேங்களா? இப்போ 5ஆல் கேன்சல் பண்ணால் 3, அதே 5ஆல் கேன்சல் பண்ணால் 7, 300 by 7. இப்போ 300 7ஆல் டிவைட் பண்ணுறோம். 7 4s are 28, ரிமைண்டர் 2. இந்த 0 இறக்கும். அப்போ என்ன வருது பாருங்க, 2 7s are 14, ரிமைண்டர் 6. இப்போ பாயிண்ட் இங்கே வச்சுட்டு 0. அப்போ எவ்வளோ வருது பாருங்க, 60. 7 42, 7 56, 8 56, ரிமைண்டர் 4, 0 சேர்க்கும். திருப்பி அப்போ 5 35, ரிமைண்டர் 5, 0 சேர்க்கும். அப்போ 7 7s are 49. அப்போ 42.857%. ஓகேங்களா? இது டிவைட் பண்ணால் தென் 49/1. அப்போ ஆன்சர் எது கரெக்ட் பாருங்க, ஏ 42.85. 42.85 இது மட்டும் தான் விட்டுணும், இது எதுவும் கிடையாது. அப்போ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The price of house is decreased percentage கேட்கலாம். அப்போ டிக்ரீஸ்டுனா அதே தான், நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணோம் அதே தான், பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ். சொல்யூஷன் பாருங்க, பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் ஈக்குவல், இப்போ அதாவது அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச், அமௌண்ட்ல கொடுத்துருக்கான். அமௌண்ட் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, 15 லட்சத்திலிருந்து 12 லட்சமாக குறைகிறது. அப்போ 15 லட்சத்துல குறையுது இல்லையா, அமௌண்ட் ஆஃப் 3 lakhs குறையுது. 3 lakhs by ஒரிஜினல் அமௌண்ட் எவ்வளோ 15, ஒரிஜினல் அமௌண்ட் 15 into 100 percent. இப்போ இதை கேன்சல் 3 5 இது கேன்சல் பண்ணா 20. அப்போ 20%. எந்த ஆன்சர் கரெக்ட்? சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இது அமௌண்ட் வந்து அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச், அமௌண்ட் ஃபார்முலா அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் பை ஒரிஜினல் வேல்யூ. அமௌண்ட் ஆஃப் சேஞ்சுன்னா எதுலேருந்து எதுக்கு அதிகமாகுதா குறையுதா? அதிகமாகனா ப்ளஸில் போடுறோம், குறைஞ்சா மைனஸில் இது பண்ணுறோம். ஓகே, லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எதுலேருந்து நம்ம இது பண்ணுறோமோ அதுதான் ஒரிஜினல் வேல்யூ. அதை இது பண்ணி இன்ட்டு 100ஆல் இது பண்ணால் நமக்கு 20%. ஓகே, அடுத்தது இதே வீடியோவில் 27th சம் நம்ம இப்போ நம்ம 27வது கணக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? கணக்கு கவனிங்க. The price of a chair is increased. நாற்காலியின் விலை இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதிகரிச்சிருக்குது. ஃப்ரம் எதுலேருந்து 2100 ரூபாயிலிருந்து
2520 ரூபாய் வரை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ விலை ஏற்றம் தானே. அப்போ இது அதிகரித்த விலையுடைய சதவீதம் என்ன? ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ். அப்போ சொல்யூஷன்ஸ் கவனிங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. ரஃப் காலத்தில் பாருங்க. 2520லிருந்து 2100 லெஸ் பண்ணுங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 420 ரூபாய் இன்க்ரீஸ். இப்போ இந்த 420க்கு நம்ம பர்சன்டேஜ் பார்க்கலாம். அப்போ 420 டிவைடட் பாய் எவ்வளோ ஆகும்? ஒரிஜினல் வேல்யூ 2100 இன்ட்டு 100%. இந்த 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். இது எடுத்து கேன்சல் பண்ணால் 20 ஈக்குவல் டு 20%. அப்போ எந்த ஆன்சர் கரெக்டு? B is the correct answer. Okay, next questions பாருங்க. When a Madi was buying a flat, ஒரு மதி என்பவர் மதி தனது அடுக்குமாடி குடியிருப்பை வாங்கும்போது வைப்பு தொகையை she had to put down a deposit வைப்பு தொகை எவ்வளோ வச்சிருக்காரு? 10ல் 1 பங்கு வைப்பு தொகையாக வச்சிருக்கார். அதில் எதுக்கு? அந்த குடியிருப்புகளுடைய மதிப்புக்கு வச்சிருக்கார். அப்படின்னா what percentage was this? அது அந்த வைப்பு தொகையுடைய சதவீதம் எவ்வளோ டெபாசிட் வச்சிருக்க அந்த வைப்பு தொகையுடைய டெபாசிட்டுடைய சதவீதம் கேட்குறான். இப்போ எவ்வளோ சதவீதம் பாருங்க. 10ல் 1 பங்கு. எவ்வளோ? 10ல் 1 பங்கு. அப்போ 1/10 இன்ட்டு 100. 10ல் 1 பங்கு தானே சொல்யூஷன். இப்போ இந்த 10 எடுத்து இங்கே கேன்சல் பண்ணால் 10. அப்போ 10 இன்ட்டு 1 சார் 10%. ஆன்சரு 10%. அப்போ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்தது நம்ம 29வது கணக்கும் இதே வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்து நம்ம 29வது சம்ம பார்க்க போகிறோம். இதில் பர்சன்டேஜில். ஓகே, உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு கணக்கும் நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறேன். ஓகே, நல்லா கவனித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யாழினி ஸ்கோர் 15 அவுட் ஆஃப் 25. 25க்கு 15 இந்த டெஸ்ட்டில் மார்க் வாங்கியிருக்காங்களாம். அப்போது அவன் வாங்கிய மார்க்கோட சதவீதம் என்னன்னு கேட்குறான். அப்போ வாங்கிய மார்க்கோட சதவீதம் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுன்னு பார்க்கலாங்களா? எவ்வளோ? 25க்கு 15 மார்க்கு சதவீதம் கேட்குறதுனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ இதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ பாருங்க? 4 ஈக்குவல் டு 15 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 60%. 15 4 பேருக்குன்னா 60. 60 எங்கே இருக்குது பாருங்க? சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, சி என்பது சரியான விடை. அடுத்து 30வது கேள்வி பாருங்க. அவுட் ஆஃப் டோட்டல் 120 டீச்சர்ஸ் ஆஃபீஸ், ஒரு பள்ளியில் 120 ஆசிரியர்கள் இருக்கிறாங்களாம். அதில் 70 ஆசிரியர்கள் மேல் 70 வேர் மேல். அப்போ ஆண் ஆசிரியர். த நம்பர் ஆஃப் மேல் டீச்சர்ஸ் பர்சன்டேஜ், ஆண் ஆசிரியர்கள் சதவீதம் என்ன? இப்போ எவ்வளோக்கு ஆண் ஆசிரியர்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டா சொல்யூஷன். ஆண் ஆசிரியர்கள் கொடுத்துட்டா 70. எவ்வளோக்கு? 120ல் 70 ஆண் ஆசிரியர்கள் இன்ட்டு 100. ஓகே, இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணிடுறோம். அடுத்தது இது 2ஆல் கேன்சல் பண்ணால் எவ்வளோ இருப்பா? 6. இது 2ஆல் கேன்சல் பண்ணால் 5. ஓகேங்களா? இப்போது 70 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 350. 70 இன்ட்டு 5 பை 6. இப்போ இதை டிவைட் பண்ணலாம் பாருங்க. 350 எதால் டிவைட் பண்ணுறோம்? 6ஆல் டிவைட் பண்ணுறோம். 6 36. அப்போ 5 30. மீதி 5. 8 48. மீதி 2 டிவைட் ஆகாது. இப்போ புள்ளி வச்சுட்டு 0. அப்போ 6 3 18. மீதி 2 0 3. அப்படியே போயிட்டே இருக்கு இல்லையா? அப்போ 58.3%. இப்போ 58.33% கொடுத்துக்கிறான் பாருங்க. அதுங்க ஏ கொடுத்துக்கிறான் பாருங்க. 58.33%. அப்போ இதுதான் ஆன்சரு. சப்போஸ் இதே கொஸ்டினை இப்போ ஆண் ஆசிரியர்கள் பதில் பெண் ஆசிரியர் சதவீதத்தை காண்க. பெண் ஆசிரியர்களே சதவீதத்தை காண்க. அப்போ பெண் ஆசிரியர் 170 ஆண் ஆசிரியர் வந்துச்சா? பெண் ஆசிரியர் எத்தனை பேர் இருப்பாங்க? 50 பேர் இருப்பாங்க.
அப்போ 50 by 120 into 100 போட்டு மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெண் ஆசிரியருடைய சதவீதம் கிடைச்சிடும். ஓகேங்களா? பெண் ஆசிரியருடைய சதவீதம் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது அதே கேன்சல் பண்ண எத்தனை இருக்கு பாருங்க. 6 இது 5. அப்போ 250 by 6 இதை மல்டிப்ளை இது டிவைட் பண்ணுங்க. 6 நாள் 24 மீதி 1 0 1 மீதி 4 6 அப்போ 41.6% வரும். ஓகேங்களா? பெண் ஆசிரியர்கள் கேட்டா அதாவது பெண் ஆசிரியர்கள் ஆண் ஆசிரியர்கள் கேட்டதுனால நம்ம இந்த கணக்கு கொடுத்தோம். சப்போஸ் பெண் ஆசிரியர்கள் கேட்கும்போது ஆண் ஆசிரியர்கள் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்களோ அதிலிருந்து மொத்தத்திலிருந்து ஆண் ஆசிரியர் லெஸ் பண்ணால் பெண் ஆசிரியர்கள் தானே. அப்போ பெண் ஆசிரியர்கள் எத்தனை பேர்? 50 பேர். அதை வச்சு நம்ம கால்குலேஷனு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வரையும் நம்ம பார்த்தது இந்த வீடியோவில் எத்தனை கணக்கு? 6 கணக்கு பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த 6 கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்குடன் சந்திப்போம். பாய். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ரவி. பாய்.